इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् मंगलश्लोकः वागीशाद्या सुमनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्या स्युः तं नमामि गजाननं गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। यत्कृपालेशमात्रेण पुरुषार्थचतुष्टयं प्राप्यते तमहं वन्दे गोविन्दं भक्तवत्सलम् अनन्तगुणसम्पन्नम् अनन्तभजनप्रियम् अनन्तरूपिणं वन्दे குருமானந்தரூபிணம். இந்த அபூர்வ விதி, நியம விதி, பரிசங்கியா விதி, இந்த மூணுத்தினுடைய லட்சணங்கள் பார்த்து முடிச்சுட்டோம். இதுல இந்த கடைசியா பார்த்ததான பரிசங்கியா விதி இருக்கு இல்லையா, அதனுடையதான அவாந்தர பேதத்தை பார்க்க போறோம். இந்த பரிசங்கியா விதியானது ரெண்டு வகையா இருக்கு. அதாவது ஒண்ணு ஸ்ரௌதி பரிசங்கியா, இன்னொன்னு லாக்ஷணிகி, இப்படின்னு ரெண்டு விதமா பிரிச்சிருக்கா. இதுல முதல்ல ஸ்ரௌதி பரிசங்கியா அத பத்தி விளக்கம் கொடுக்கிறா. சாச்ச பரிசங்கியா த்விவிதா. எப்படி? ஸ்ரௌதி லாக்ஷணிகி சேதி தத்ர அத்ரஹ்யேவ ஆவபந்தி இத்யத்ர ஸ்ரௌதி பரிசங்கியா. முதல்ல ஸ்ரௌதி பரிசங்கியாவுக்கு உண்டான உதாரணத்தை எடுத்து காட்டுறா. அத்ரஹ்யேவ ஆவபந்தி, இதுதான் உதாரணம். இந்த வாக்கியத்தினால என்ன சொல்லப்படுறது அப்படின்னு கேட்டா, இந்த ஸ்தோமஹான்னு சொல்லுவா, ஸ்தோத்திரகத சங்கியா. திரிவிற்பஞ்சதச சப்ததச ஏகவிம்சா அப்படின்னு வரிசையா வரும் இல்லையா சோமயாகத்துல, ஸ்தோத்திரகத சங்கியா, ஸ்தோமஹான்னு பேரு. இது சில இடத்துல சங்கியா அதிகமாகும். ஸ்தோமஹான்னு அந்த விவருத்த ஸ்தோமகாக அப்படின்னு சொல்லுவா. அப்படின்னு அர்த்தம், அதுல சங்கியா அதிகமாயிண்டே வரும். பிரகிருத்தில உதாரணத்துக்கு திரிவிருத்த ஸ்தோமகமான ஒரு கர்மா இருக்குன்னு வச்சுப்போம், பிரகிருத்தியா இருக்கு. அதனுடைய விகிருத்தில பஞ்சதச ஸ்தோமகா இருக்குன்னு வச்சுப்போம், 15 இருக்குன்னு சொன்னா, இப்போ பிரகிருத்திலிருந்து வரும் பொழுது 9 தானே வரும். அதுக்கு தேவையான ஏற்பாடுகள் தானே அங்க இருக்கும். இப்ப இதை 15 எப்படி ஆக்கிக்கிறது அப்படின்னு கேட்டா, ஒண்ணு ரிக்குகளை கூட்டிக்கணும். கூட்டிண்டால் 9ங்கிறது 15 ஆகும். அல்லது சாம இருக்கு இல்லையா, அதாவது ஸ்வரஹாம், அது ரிக்குகள்ல வேற ஒரு சாமத்தை சொல்லி சொன்னா ஒரு என்ன சொல்றது, அது சங்கியாவை அதிகப்படுத்தும். இப்படி ரெண்டு வழி இருக்கு. ஒண்ணு ரிக்குகளை சேர்த்துக்கணும், இல்ல சாமத்தை சேர்த்து நாம அந்த சங்கியை கூட்டிக்கணும். இதுதான் ரெண்டு வழி இருக்கு. இதுல இந்த ரிக்குகளை சேர்த்து சொல்லக்கூடாது அப்படின்னு இருக்கு. அதனால என்ன ஆயிடுது, சாமத்தை தான் நாம வேற சில சாமத்தை கொண்டு பிரகிருத்தில இருக்கிறத காட்டிலும் வேறானதை கொண்டு இந்த ரிக்குல சேர்த்து நம்ம சொல்லணும். இப்படி சாமத்தை சேர்த்து சொல்றோம் இல்லையா, அதற்கு பேர் என்னன்னு கேட்டா ஆவாபகான்னு பேரு. இது கேள்விப்பட்டதுண்டா? ஆவாபகா அப்படின்னு ஒண்ணு, உத்வாபகான்னு ஒண்ணு. உத்வாபகா எங்கே அப்படின்னு கேட்டால், எங்கேயாவது குறைக்கணுமா இருந்தால் பிரகிருத்திலிருந்து வரக்கூடியதை எடுத்துட்டு, இப்போ விகிருத்தில சிலது படிக்கப்பட்டிருக்கு, பிரகிருத்திலிருந்து சிலது வருது. ஆனா ரெண்டுத்தையும் சேர்த்தோம்னா விதிக்கப்பட்ட சங்கியாவை காட்டிலும் அதிகமா ஆயிடும்னு வச்சுப்போம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், பிரகிருத்திலிருந்து வரத சிலதை நீக்கணும். இந்த நீக்குதல் இருக்கு இல்லையா, பிரக்ஷேபான்னு சொன்னா அது நிஷ்காசனம். இந்த நிஷ்காசனம் தான் உத்வாபகா. ஆவாபகான்னா சேர்த்தல், உத்வாபகான்னு நீக்குதல். இதுதான் இருக்கு. சரி, இப்போ நம்ம பார்க்க
போகிற இடம் எதுன்னு கேட்டால் சேர்க்கிற இடம். அதாவது பிரகிருதி காட்டிலும் விகிருத்தியில கொஞ்சம் அதிகப்படியாக சொல்ல வேண்டியதா இருக்கு. அப்போ என்ன பண்ணணும்? சேர்க்கணும். சேர்க்கிறதா இருந்தாலும் இருக்கு, சேர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டோம். அப்போ நம்ம எதை சேர்க்கணும் அப்படின்னு கேட்டால் சாமத்தை தான் சேர்க்கணும். அப்போ சாமாவாபகா கர்த்தவ்யா. சரி, இந்த சாமாவாபகா கர்த்தவ்யான்னு சொன்னா ஸ்தோத்திரத்துல தானே பண்ண போறோம். எந்த ஸ்தோத்திரத்துல பண்றது அப்படின்னு கேட்டால் பவமான ஸ்தோத்திரத்தில் தான் பண்ணணும். மற்ற ஸ்தோத்திரங்கள்ல இந்த சாமாவாபத்தை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்கறது தான் இந்த வாக்கியம். அத்ரஹேவ ஆவபந்தி அப்படின்னு வாக்கியம். இந்த வாக்கியத்துல பவமான ஸ்தோத்திரத்தை சொல்றதுக்கு எந்த ஒரு சப்தா நேரடியா இல்லை, அத்ர அப்படின்னு தான் இருக்கு. ஆனா அந்த அத்ரங்கிற பதம் பவமான ஸ்தோத்திரத்தை தான் குறிக்கிறது. எப்படின்னு கேட்டால் காயத்ரி, பிருஹதி, அனுஷ்டுப்புங்கிறதான இந்த மூணு சந்தஸும் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டால் ஒன்றாக பவமான ஸ்தோத்திரத்துல இருக்கு. அந்த பவமான ஸ்தோத்திரத்திலையும் நீங்க பார்த்தேன்னா பகிஷ்பவமானம் ஒண்ணு, மாத்தியந்தின பவமானம் ஒண்ணு, ஆர்பவ பவமானம் ஒண்ணு, 3 இருக்கு. அதுல இந்த பகிஷ்பவமானத்தை சேர்க்க முடியாது. அங்கே குறிப்பிட்டு ஒண்ணுதான் இருக்கு, ஒண்ணுதான் சாமன்னு சொல்லப்பட்டிருக்கு. சரியா? அப்போ என்ன ஒண்ணுதான் சாமன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால என்ன கிடையாது, இந்த பகிஷ்பவமானத்துல சாமாவாபம் மறுபடியும் அங்க ஒரு சாமம் தான் இருக்குன்னு ஒண்ணுங்கிறது இல்ல, சாமம் ஒண்ணுதான். அப்ப என்ன அடுத்து ஒண்ணுன்னு சொல்லப்பட்டதுனாலேயே நம்ம அங்க வேற ஒரு சாமத்தை கொண்டு வர முடியாதுங்கிற ஒரு நிலை இருக்கு. அப்போ நம்ம வேற எங்க பண்ண முடியும்? பவமான ஸ்தோத்திரத்துன்னு சொல்லியிருந்தாலும் கூட மற்ற 2 இருக்கு இல்லையா, அதாவது மாத்தியந்தின ஸ்தோத்திரமும் ஆர்பவ பவமானம், அதுல தான் கொண்டு சேர்க்கிறோம், சாமாவாபத்தை பண்றோம். சரி, இப்போ இங்க இருக்கக்கூடிய நிலைய நாம சொல்லியிருக்கோம். இதற்கும் பரிசங்கியா விதிக்கும் என்ன சம்பந்தம்? இங்க எப்படி பரிசங்கியா விதியானது கிடைக்கிறது அப்படின்னு கேட்டா பாருங்க, இந்த விகிருத்தில அந்த ஸ்தோமத்தை சங்கியாவை அதிகப்படுத்தணும்னு தெரியறது இல்லையா? அதிகப்படுத்தணும்னு தெரிஞ்ச உடனேயே நாமளே என்ன பண்ணுவோம்? அவசியம் அந்த இடத்துல உத்வாபத்தை பண்ணுவோம். அதுலயும் ரிக்க சேர்க்கிறதா இல்ல சாமத்தை சேர்க்கிறதான சந்தேகம் வரும்போது சாமத்தை சேர்க்க கூடாதுன்னு சொல்லியாச்சு, சேர்க்க போறது இல்லை. அப்ப வேற என்ன பண்றது? சாமாவாபம் தானே பண்ணி ஆகணும். அப்போ அர்த்தாதேவன் சொன்னா என்ன அர்த்தம்? ஆக்ஷேபாதேவ அவசியம் இத கூட்டணும்னு சொன்னா சாமாவாபம் தான் பண்ணி ஆகணும், வேற எந்த வழியும் கிடையாது அப்படின்னு ஆயிடுது. அப்போ இத விதிக்கிறதுக்கு சாமாவாபத்தை பண்றதுக்காக ஒரு விதி வேணுங்கிறது இல்லை, அது அர்த்தாத் நம்மளே பண்ணிடுவோம். நியாயாதேவ சித்தியதி. சரியா? இப்போ இந்த சாமாவாபத்தை பண்றதுக்குன்னு ஒரு விதி தேவையில்லை, அர்த்தாத்தை நமக்கு ஆக்ஷேபத்தினாலே கிடைச்சிடுறதுன்னு சொல்றோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த வாக்கியம் என்ன பண்ணி கொடுக்கறது? சாமாவாபத்தை சொல்லி கொடுக்கறதா அப்படின்னு கேட்டா இல்லை. அப்ப என்ன பண்றது பாருங்க. ஒருவேளை நமக்கு தெரியாது, சாமாவாபம் தான் பண்ணணும்னு நமக்கு தெரியாதுன்னு வச்சுப்போம், ஒரு கற்பனை. அந்த சமயத்துல இந்த விதியானது சாமாவாபத்தை சொல்லி கொடுத்ததுன்னா அது என்ன மாதிரியான விதியா இருக்கும்? நியம விதி, அபூர்வ விதி, பரிசங்கியா விதின்னு இந்த 3 வகையான சமீச்சீனம் அபூர்வ விதியா இருந்திருக்கும். நமக்கு தெரியாத அஜ்ஞாதமான விஷயத்த சொல்லி கொடுக்கிற பட்சத்துல. ஆனா இது ஒண்ணு அஜ்ஞாத விஷயத்த சொல்லல, அர்த்தாத் லபியமானமா ஒரு விஷயம்தான் இருக்கு. அப்போ இங்க இது அபூர்வ விதியா இருக்கிறதுக்கு முடியாது அப்படின்னு தெரிஞ்சிருத்து. அந்த சமயத்துல இந்த விதி எதை சொல்லி கொடுக்கறதுன்னு நம்ம நல்லா கவனிச்சோம்னா தெரியும். இப்ப பாருங்க, ஆவாபகா பண்ணணுங்கிறது தெரிஞ்சு போயிடுது. எதனால தெரிஞ்சது? அந்த சங்கிய கூட்டணுங்கிறதுனாலயே நமக்கு தெரிஞ்சு போயாச்சு. முன்னாடி சொன்னோம் இல்லையா, 2 வழிதான் இருக்கு, ரிக்கோ அல்லது சாமத்தையோ கூட்டணும். ரிக்க கூட்ட முடியாதுன்னு ஆயிடுத்து. அப்ப சாமத்தை தான் இங்க அதிகப்படுத்தி ஆகணும்னு தெரிஞ்சு போயாச்சு. ஆனா இப்படி நமக்கு தெரியற சமயத்தை நல்லா கவனிங்கோ. பவமான ஸ்தோத்திரத்துல தான் அந்த சாமத்தை சேர்க்கணும் அது தெரியல. பொதுவா எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்தோத்திரத்தை சங்கைய அதிகப்படுத்தணும்னா சாமாவாபத்தை பண்ணணும் அப்படின்னு தெரியும், பொதுவா தெரியும். குறிப்பிட்டு பவமான ஸ்தோத்திரத்துல தான் பண்ணணுங்கிறது தெரியாது. இந்த நிலை நல்லா புரியுறதா நமக்கு?
புரியுறது இல்லையா? கூட்டணும்னு தெரிஞ்சாலும் எல்லா இடத்துலயும் பொதுவா எங்க கூட்டணும், விசிஷ்ய இங்கதான் நம்ம அதிகப்படுத்தணும் சாமத்தை அப்படின்னு வரக்கூடிய சாமத்தை இங்கதான் சேர்க்கணும்னு தெரியலை. அத சொல்லி கொடுக்கறது இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கதான் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னா இங்க சேர்க்கணுங்கிறது அர்த்தாதேவ சர்வத்திர பிராப்னோதி. இதையும் நம்ம நல்லா கவனிக்கணும். நமக்கு இந்த சாமாவாபம் பண்ணணும்னு தெரியும் சமயத்துல பவமான ஸ்தோத்திரத்திலையும் சமாவாபம் பண்ணணும்னு தெரிகிறது. அதற்கு மாறாக இருக்கக்கூடிய மற்ற ஸ்தோத்திரங்களையும் பண்ணணும்னு பொதுவா தானே தெரிகிறது. அதாவது என்னுடைய தாத்பரியம் என்னன்னு கேட்டா, பவமான ஸ்தோத்திரத்திலையும் பண்ணணும்னு தெரிகிறது, தது அதிரிக்தமான ஸ்தோத்திரத்திலையும் ரெண்டுத்திலையும் தான் தெரிகிறது. அப்படின்னு சொன்னா பவமான ஸ்தோத்திரத்திலையும் அதிகப்படுத்தணுங்கிறதும் தானாவே தெரிஞ்சு போயாச்சு. அதனால பவமான ஸ்தோத்திரத்துல அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதும் இந்த விதியினால சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அதுவும் தெரிஞ்சு போயாச்சு. இப்போ நமக்கு தெரியாத ஒன்னே ஒண்ணு என்னது தெரியுமா? பவமானத்தை காட்டிலும் மற்ற ஸ்தோத்திரங்கள்ல சாமாவாபம் பண்ணக்கூடாதுங்கிற இந்த ஒரு விஷயம் மட்டும் தான் நமக்கு தெரியாது. நல்லா பாருங்க, நான் 3 விதமான விஷயங்களை சொல்றேன். இந்த அத்ரஹேவா ஆவபந்திங்கிற விதியானது புதுசா நமக்கு தெரியாததான ஆவாபத்தை சொல்லி கொடுக்கிறதா அப்படின்னு கேட்டா இல்லை. அப்போ இது அபூர்வ விதி இல்லை. ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கா? ரெண்டாவது விஷயம் சொல்றேன் பாருங்க. இந்த விதியானது பவமான ஸ்தோத்திரத்துல சாமாவாபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறதா அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லை. ஏன்னா நமக்கு சாமாவாபம் பண்ணணும், சங்கையை அதிகப்படுத்தணுமா இருந்தால் அப்படின்னு தெரியும் பொழுது எல்லா ஸ்தோத்திரத்துக்கும் சேர்த்தானே கிடைக்கிறது. அதாவது பவமான ஸ்தோத்திரத்துக்கும் சேர்த்தானே கிடைக்கிறது. அப்படி கிடைக்கிற ஒரு விஷயத்த இந்த விதி சொல்லி கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்போ இது பவமான ஸ்தோத்திரத்துல சங்கையை அதிகப்படுத்து அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்காக வரல, சாமாவாபத்தை பண்ணுன்னு சொல்லி கொடுக்க வரல. அதுவும் நமக்கு அர்த்தாதே கிடைச்சிருது. இப்போ 2 விஷயத்த சொல்லி கொடுக்கல. அதாவது ஸ்தோத்திரத்துல சாமாவாபம் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுக்கல, பவமான ஸ்தோத்திரத்துல சாமாவாபம் பண்ணணும்னு சொல்லி அதுக்கும் வரல. அப்போ இதுக்குதான் இந்த விதி வந்ததுன்னு கேட்டா 3ஆவதா ஒரு விஷயம் அதுக்காக தான் வந்தது. அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த பவமானத்தை தவிர்த்து மற்ற ஸ்தோத்திரங்கள் இருக்கா இல்லையா, அதுல நீ சாமாவாபம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்காக வந்தது. இது நமக்கு தெரியாது. புரியுறதா? இதுதான் நல்லா கவனிச்சுக்கணும். 3 விஷயங்கள் சொல்லியிருக்கோம். ஒண்ணு சாமாவாபம் பண்ணணும்னு சொல்லி கொடுக்க வந்ததா, அதுவும் வரல. பவமானத்துல பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுக்க வந்ததா, அதுவும் வரல. அந்த 2வது நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்காகவும் இந்த விதி வரல. ஏன்னா இது இல்லைன்னாலும் அர்த்தாத் பவமானத்துக்கும் கிடைக்கத்தானே போறது இல்லையா? அப்போ நான் ஒரு லௌகிக உதாரணம் சொல்லேன் பாருங்க. எனக்கு வேலைக்கு ஆட்கள் வேணும். ராம லக்ஷ்மண பரத சத்ருக்னு 4 பேர் இருக்கா. இப்போ இந்த ஆட்கள் வேணும்னு சொன்னா பக்கத்துல இருக்கிற இவாதான் அவசியம். நான் இவாளதான் எனக்கு உதவி நான் கூட்டுப்பேன், அவசியம் அவதான் கூட்டுப்பேன். இதை சொல்றதுக்கு யாரும் எனக்கு வேண்டாம். தசரதர் வந்து உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா, இப்போ எதை வச்சு நான் சொல்றேன்னு சொன்னா, ராமரையும் லக்ஷ்மணரையும் அனுப்பிச்சு வச்சார் விஸ்வாமித்திரருக்கு உதவியாக. அதை மனசை வாங்கிட்டு சொல்றேன். இப்ப தசரதர் வந்து உதவிக்கு வேணுமா இவாளை கூட்டுக்கோன்னு சொல்ல வேண்டாம். ஏன்னா அவர் தசரதர்கிட்ட இருக்கிறது இவா பசங்க இவா தானே, அவசியம் இவாளை கூட்டுன்னு போவார். அப்போ தசரதர் இப்போ விஸ்வாமித்திரர்கிட்ட சொல்றார். என்ன சொல்றாரு தெரியுமா? விஸ்வாமித்திரர் நீங்க வந்து ராம லக்ஷ்மணரை கூட்டிட்டு போங்கோ அப்படின்னு சொல்றார். என்ன சொல்றார்? ராமனையும் லக்ஷ்மணையும் நீங்க கூட்டிட்டு போங்கன்னு சொல்றார். நீங்க நல்லா கவனிங்கோ. இந்த வாக்கியத்துக்கு அவருக்கு தாத்பரியம் எங்க தசரதருக்கு அப்படின்னு கேட்டா, இப்போ விஸ்வாமித்திரர் யாக சம்ரக்ஷணத்துக்காக தசரதர் கிட்ட வந்துட்டு இருக்காருன்னு சொன்னா அவர் வரும்பொழுதே தெரியும் இந்த 4 பசங்க இங்க இருக்கா, இவருக்கு 4 குழந்தைகள் இருக்கா அப்படின்னு தெரியும். இவாளதான் நம்ம கூட்டின்னு போறோம்னு தெரியும். அதனால தெரியாம இவர் வரல. யாராவது இந்த அனுப்புங்க அப்படின்னு கேட்கறதுக்கா வரல. இவருக்கு பசங்க இருக்காளா இல்லையா, பசங்க இருந்தா கூட்டுன்னு போவோம் அப்படின்னு நினைச்சுன்னு வரல விஸ்வாமித்திரர். அவர் தெரிஞ்சுட்டே தான் வந்தார்.
அப்போ தெரியாத ஒண்ணு சொல்லல தசரதர், இந்த ராமலக்ஷ்மணனை கூட்டுண்டு போங்கோ அப்படின்னு தெரியாத ஒரு விஷயத்த சொல்ல, தெரிஞ்ச விஷயம்தான். அப்ப அது அபூர்வ விதியும் இல்லை. சரி, இப்ப யாச்சனை பண்ணிருக்காரு இல்லையா விஸ்வாமித்திரர், உங்க பசங்களை எனக்கு அமுச்சு வைங்கோ அப்படின்னு. அப்படி கேட்கும் பொழுது பசங்களே அமுச்சு வைங்கன்னு கேட்கிறாருல விஸ்வாமித்திரர், கேட்கும் பொழுது அதுல ராமலக்ஷ்மணனும் சேர்ந்து வராளா இல்ல அவ வரலையா? சேர்ந்து வரலாம். அவளுமே அதுல இன்க்ளூடட் தானே. அப்போ தசரதர் ஏன் மெனக்கெட்டு சொல்லணும் ராமலக்ஷ்மணர்களை கூட்டிட்டு போ அப்படின்னு ஏன் சொல்லணும்? விஸ்வாமித்திரர் கேட்கும் பொழுது உங்க பசங்களை அனுப்பிச்சு வைங்கோன்னு கேட்கிறார் இல்லையா? அப்படி கேட்கும் பொழுது தசரதர் ராமலக்ஷ்மணனை கூட்டிட்டு போங்கோ அப்படின்னு ஏன் சொல்லணும்? அவர் உங்க பசங்கன்னு சொன்னாலே இந்த ராமலக்ஷ்மணன் சேர்த்துதானே அத கணக்கு அப்படின்னு கேட்டா, நம்ம அப்போ தாத்பரிய அவருடைய தசரதருடைய வாக்கியத்து தாத்பரியம் என்னன்னு சொல்லுவோம். அதாவது 4 பசங்கள் தான், ஆனா மத்த 2 பசங்க வேண்டாங்கிறதுல அவருக்கு தாத்பரியம். மத்த 2 பசங்க கூட்டு போக வேண்டாம், 2 பசங்களை கூட்டு போங்கோ. இது கற்பனையா தான் நான் சொல்றேன், ராமாயணத்துலாம் இல்ல, புரியறதுக்காக சொல்லிட்டு இருக்கேன். ஆனா தசரதர் என்ன சொன்னாரு இப்போ? ராமலக்ஷ்மணர்களை கூட்டிண்டு போங்கோ அப்படின்னு சொன்னாரா இல்லையா? இது அவங்க 2 பேரை நீங்க இந்த 2 பசங்க தான் என் பசங்க, இவாள் நீ கூட்டு போகணும் அப்படின்னு அபூர்வமா அஜ்ஞாத்தமான விஷயம் எல்லாம் சொல்ல, தெரிஞ்ச விஷயம் தான் சொன்னார். இந்த வாக்கியம் இவர் சொல்றாரு இல்லையா, ராமலக்ஷ்மணர்களை கூட்டிட்டு போங்கோன்னு சொல்றாரா இல்லையா? சொன்னாலும் அந்த வாக்கியத்துக்கு அதுல தாற்பயம் இல்லை. ஏன்னா இவர் இந்த ராமலக்ஷ்மணர்களை நீங்க கூட்டிட்டு போங்கன்னு சொல்லலேன்னாலும் கூட என் பசங்க அத கேட்க வந்ததே அவர் யாருக்காக? தசரத பசங்களை கேட்கதானே வந்திருக்காரு. 4 பேருமே அதுல வந்துடுவா. 4 பேரும் வந்துடுவான்னா ராமனும் லக்ஷ்மணும் அதுல சேர்ந்தா வரப்போறான். ஒண்ணு அவ விட்டு போறது இல்லை. புரியுறதா? அதனால இந்த வாக்கியத்துக்கு தாற்பயம் எங்கன்னு கேட்டா, இவர்களை தவிர்த்து மத்த 2 பேரை நீங்க கூட்டு போக கூடாதுங்கிறது தாற்பயம். சரியா? அத போல இங்கேயும் அத்தஹேவ ஆவபந்திங்கிற இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த வாக்கியம் இல்லைன்னாலும் கூட சாமாவாபகா கிடைக்கும். அந்த சாமாவாபகா எல்லா ஸ்தோத்திரங்களுக்கும் பொதுவாகத்தானே கிடைக்கும். அப்படி எல்லா ஸ்தோத்திரத்துக்கும் கிடைக்கும் பொழுது பவமான ஸ்தோத்திரத்துக்கும் சேர்த்தான் கிடைக்கும் சாமாவாபகா. அப்படி இருக்கும் பொழுது இந்த வாக்கியம் என்ன பண்றது? பவமான அதிரிக்தமான ஸ்தோத்திரங்கள்ல சாமாவாபம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்கிறது. இது நல்லா புரிஞ்சுது இல்லையா? நான் புரிஞ்சிருக்கேன். இப்போ நாம எதை பார்க்க ஆரம்பிச்சோம்? பரிசங்கியாவானது 2 விதமா இருக்குங்கிறத பார்க்க ஆரம்பிச்சோம். என்ன பரிசங்கியான்னா என்னதுங்கிறத நம்ம முன்னாடி பார்த்துட்டோம். இப்போ அதுல 2 விதம் பார்க்க ஆரம்பிச்சோம். இப்போ இதுக்கும் நேத்திக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா, பஞ்ச நகாஹா பக்ஷ்யாஹன்னு. அதுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் வந்தது? 2 ஒரே மாதிரி தானே இருக்கு அப்படின்னு கேட்டா 2 ஒரே மாதிரிதான் இருக்கு இல்லையா பார்த்தா. ஆனா ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு பாருங்க. இந்த பஞ்ச நகாஹா பக்ஷ்யாஹா அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வாக்கியத்துக்கு நாம என்ன தாற்பயம் சொன்னோம்? பஞ்சாதிரிக்த பஞ்சநக பக்ஷணம் ந கர்த்தவியம் அப்படின்னு அர்த்தம் கல்பிச்சோம். இதுலதான் தாற்பயம்னு சொன்னோமா இல்லையா? இப்போ தாற்பயம் நம்ம இந்த அர்த்தத்துல சொல்லும் பொழுது அந்த தாற்பயத்தை சொல்லக்கூடியதான சப்தா ஏதாவது அங்க இருக்கா? புரியலன்னா நான் மறுபடியும் கேள்வி கேட்கிறேன். இந்த பஞ்ச நகாஹா பக்ஷ்யாஹா அப்படின்னு வாக்கியம் இருக்கு இல்லையா? இந்த வாக்கியத்திலிருந்து நேரடியா நமக்கு என்ன அர்த்தம் கிடைக்கிறது? 5 நகங்களை கொண்ட 5 மிருகங்களை சாப்பிடு அப்படின்னு அர்த்தம் கிடைக்கிறது இல்லையா? இப்ப இந்த வாக்கியத்திலிருந்து ஏதாவது அப்படிங்கிறதான அர்த்தத்தை சொல்றதுக்கு இருக்கா? ஏதாவது ஒரு பதம் இந்த வாக்கியத்துல இருக்கா? இல்ல. ஆனா நம்ம இந்த வாக்கியத்துக்கு தாற்பயம் எது அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? பஞ்சாதிரிக்த பஞ்சநக பக்ஷணம் நகர்த்தவியம்னு இந்த வாக்கியத்துக்கு தாற்பயம்னு சொல்றோம். புரியுதா? நேற்றுக்கு நம்ம உதாரணம் சொல்லும்போது கூட இந்த குழந்தை ரொம்ப வெறுப்பேத்துறாங்கிறதுக்காக அந்த அம்மா சொல்றா, நீ இதுக்கு விஷமே சாப்பிடு, விஷம் சாப்பிடு, விஷம் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டா. இப்ப அந்த வாக்கியத்தை பார்த்தால் கேட்டதுக்கு அப்புறம் சாப்த போதா வருது. ஆனா அந்த வாக்கியத்துக்கு தாற்பயம் எங்க? இத நீ சாப்பிடாதே, இப்ப நீ கேட்கறிய அந்த பொருள் சாப்பிடக்கூடாது, அது சாப்பிடாதே அப்படிங்கறதுல தாற்பயம் இல்லையா?
அப்படி அந்த பொருளை சாப்பிடாதேன்னு சொல்ற அந்த அர்த்தம் தான் நமக்கு வேண்டியதுன்னு சொன்னா அந்த அர்த்தத்தை கொடுக்கறதுக்கு ஏதாவது பதம் இருக்கா இந்த வாக்கியத்துல? விஷம் சாப்பிடு அப்படிங்கிற பதத்துல ஏதாவது ஒரு பதம் இந்த மாதிரியான அர்த்தத்தை சொல்றதுக்கு இருக்காங்க? இல்லண்ணா. இல்ல. அத போலதான் பஞ்சபஞ்சனகாக பக்ஷாகங்கிற இடத்துலயும் இருக்கு. அதாவது அந்த தாத்பரியம் நம்ம இதுதான் தாத்பரியம், இந்த வாக்கியத்துக்கு இதுதான் தாத்பரியம் அப்படின்னு நம்ம எதை சொல்றோமோ அந்த தாத்பரியத்தை சொல்றதுக்கு ஒரு சப்தகாவும் அங்க இல்லை. சரியா? புரியுதா இப்போ? ஆனா இப்போ அத்ரஹேவாவ பந்திங்கிறது பாருங்க, இங்க நம்ம எதற்கு தாத்பரியம் சொல்ல போறோமோ, இதுதான் இந்த வாக்கியத்துக்கு தாத்பரியம்னு நம்ம எதை சொல்ல போறோமோ அந்த தாத்பரியத்தை கொடுக்கறதுக்கு சப்தகா இருக்கும். இங்க பாருங்க, இப்போ அத்ரஹேவ அவபந்தி அப்படிங்கிற வாக்கியத்துக்கு நம்ம எந்த அர்த்தத்துல தாத்பரியம்னு சொன்னோம்? பவமான அதிரிக்த ஸ்தோத்திரத்துல சாமாவாபகா கிடையாது, இதுலதானே தாத்பரியம்னு சொன்னோம் இந்த வாக்கியத்துக்கு. இந்த தாத்பரியத்தை சொல்றதுக்கு இங்க சப்தகா இருக்கு. என்ன? இந்த அத்ரஹேவ அவபந்திங்கிற அந்த வாக்கியத்திலே ஒரு சப்தகா இந்த தாத்பரியத்தை குறிக்கிறது. தெரியுமோ? அத்ர இல்ல, அத்ர இல்ல. அத்ரன்னு சொன்ன என்ன அர்த்தம்? பவமான ஸ்தோத்ரேன்னு அர்த்தம். பவமான ஸ்தோத்ரே ஏவதான் இருக்கு. நான் அந்த அத்ரங்கிற பதத்துக்கு அர்த்தம் சொல்லிடுறேன். அத்ர பதம் ஏன் இங்க அந்த தாத்பரியத்தை சொல்றதா இல்ல அப்படின்னு கேட்டா, அத்ரங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்? பவமான ஸ்தோத்ரே, அதாவது பவமான ஸ்தோத்ரே சாமாவாபகா கர்த்தவ்யா அப்படின்னு அர்த்தம் வாக்கியத்துல பார்த்தா தெரிகிறது இல்லையா? ஆனா இந்த வாக்கியம் இல்லாமல் இருந்தாலும் நமக்கு என்ன கிடைக்கும்? சாமாவாபகா பவமான ஸ்தோத்திரத்துல கிடைக்கதான் போறது. எல்லா ஸ்தோத்திரத்துக்கும் சாமாவாபகா அர்த்தாத் கிடைக்கும். அர்த்தாத்னு என்ன அர்த்தம்? நியாயேனா சங்கிய அதிகப்படுத்தணுமா, சாமாவாபம் பண்ணு அப்படிங்கிறது லோகத்துல சித்தம் இல்லையா? ஒண்ணு ருக்க அதிகப்படுத்தணும், இல்ல சாமத்தை அதிகப்படுத்தணும். ருக்க அதிகப்படுத்த முடியாதுன்னு அடுத்துன்னா அப்போ அவசியம் சாமத்தை வச்சிருந்தா அதிகப்படுத்தணும். இது லோகத்தினாலே சித்தமாயிடுத்து. இந்த லோகத்தினாலே சித்தமான விஷயமானது பவமானத்துக்கும் தான் சேர்த்து வர போறது. அப்போ அர்த்தாதேவ பவமானே உத்வாபகா சித்தா. அப்போ அந்த அத்ரஹேவாவ பந்திங்கிற இடத்துல அத்ர பவமான ஸ்தோத்ரே சாம அவாபக கர்த்தவ்யா அப்படின்னு இந்த வாக்கியத்தினுடைய அர்த்தம் நமக்கு தெரிஞ்சாலும் அதுல நமக்கு தாத்பரியம் இல்லை. ஏன்னா அது வேற ஒரு வழியா நமக்கு கிடைக்கிறது. அப்போ எதுல தாத்பரியம் நம்ம சொன்னோம்? பவமான ஸ்தோத்திர அதிரிக்தமான ஸ்தோத்திரம் இருக்கே அந்த ஸ்தோத்திரங்கள்ல உத்வாபகா சாம ஆவாபகா கிடையாது, சாமாவாபகா கிடையாது அப்படிங்கிறதுதான் தாத்பரியம். அதை சொல்றது ஏவ சப்தா. எப்படி அந்த ஏவ சப்தா பவமான அதிரிக்த ஸ்தோத்திரத்துல சாமாவாபகா கிடையாதுன்னு எப்படி சொல்றது அப்படின்னு கேட்டா ஒரு உதாரணம் பார்ப்போம். ராமஹா லக்ஷ்மணஹா ரெண்டு பேர் இங்க இருக்கார். எனக்கு ஏதோ உதவி வேணும், நான் கூப்பிட போறேன். ராமஹா ஏவ ஆகந்தவ்யா அப்படின்னு சொல்றேன். ராமஹா ஏவ ஆகந்தவ்யா, ராமன் தான் இங்க வரணும், எனக்கு உதவிக்கு ராமன் வரட்டும், ராமனே வரட்டும். ராமனே வரட்டும் சொன்னா அந்த ராமனே அப்படின்னு சொல்லும்போது என்ன தெரிகிறது? ராமனை தவிர்த்து மத்த யாரு இருக்கால அவ வேண்டான்னு தெரிகிறதா இல்லையா? அந்த சப்தத்திலிருந்தே தெரிகிறதா இல்லையா? அத போல இங்கேயும் அத்ரஹி ஏவ பவமான ஸ்தோத்ரே ஏவ அப்படின்னு சொன்னா பவமான அதிரிக்த ஸ்தோத்திரத்துல சாமாவாபகா கிடையாதுன்னு தெரிகிறதா இல்லையா? சப்தத்தினாலே தெரிகிறதா இல்லையா? இதுதான் வித்தியாசம். இந்த பஞ்சபஞ்சனகாக பக்ஷியாக அப்படிங்கிற இடத்துல இந்த நம்ம அந்த வாக்கியத்துக்கு எது தாத்பரியம், எந்த தாத்பரிய, அதாவது எந்த அர்த்தத்துல தாத்பரியம் இருக்குன்னு கல்பிக்கிறோமோ அந்த அர்த்தத்தை கொடுக்கின்றதான சப்தகா கிடையாது. பஞ்சபஞ்சனகாக பக்ஷியாகங்கிற வாக்கியத்துக்கு எந்த அர்த்தத்துல தாத்பரியம் இருக்குன்னு நம்ம சொன்னோம்? பஞ்சாதிரிக்த பஞ்சனக பக்ஷணன் ந கர்த்தவியம் அப்படிங்கிற அர்த்தத்துல தாத்பரியம் கல்பிச்சோமே, அந்த அர்த்தத்தை கொடுப்பதற்கு இங்கே சப்தகா இல்லை. ஆனால் அத்ரஹேவ ஆவபந்திங்கிற இடத்துல நம்ம எந்த அர்த்தத்துல தாத்பரியம் கல்பிக்க போறோமோ இந்த வாக்கியத்துக்கு அந்த அர்த்தத்தை நேரடியாக சொல்லுகின்றதான சப்தகா இருக்கு, ஸ்ருதியானது இருக்கு. அதனாலதான் இதுக்கு பேரு ஸ்ரௌதி பரிசங்கியா. ஸ்ருதி இருக்கு.
இப்ப நல்லா புரிஞ்சுதா இது? புரிஞ்சுட்டேன். ஆஹ் புரிஞ்சுது. பாப்போம். சாச்ச பரிசங்கியா த்விவிதா ஸ்ரௌதி லாக்ஷணிகி சேதி தத்ர அந்த ரெண்டு விதத்துல ஸ்ரௌதி லாக்ஷணிகிங்கிற இந்த ரெண்டு விதத்துல அத்ரஹ்யேவ ஆவபந்தி இத்யத்ர ஸ்ரௌதி பரிசங்கியா குதஹ ஏவகாரேண பவமான அதிரிக்த ஸ்தோத்திர வியாவிருத்தேஹே அபிதானாத். இந்த சாமாவாபம் பண்ற சமயத்துல இந்த சாமாவாபகாவானது பவமான ஸ்தோத்திரத்தெல்லாம் பண்ணணும். பவமான அதிரிக்த ஸ்தோத்திர வியாவிருத்தி கிரியதே ஏவகாரேன. ஏவகாரேண பவமான அதிரிக்த ஸ்தோத்திர வியாவிருத்தேகே அபிதானாத் சாட்சாத் கதனாத் நேரடியாக சொல்றதுக்குண்டான சப்தா இருப்பதினால். லாக்ஷணிகி அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த தாத்பரியத்தை சொல்லுகின்றதான சப்தா இல்ல, இருக்கக்கூடியதான சப்தத்துக்கே நம்ம இப்படி ஒரு தாத்பரியத்தை கல்பிக்கிறோம், இப்படி ஒரு அர்த்தத்தை கல்பிக்கிறோம். எப்படி பஞ்ச பஞ்சநகாஹா பக்ஷ்யாஹா லௌகிக உதாரணம் நம்ம சொன்னோம், விஷத்தை சாப்பிடு அப்படின்னு சொன்னா அந்த வாக்கியத்துல இந்த குறிப்பிட்ட பதார்த்தத்தை நீ கேட்கிற பதார்த்தம் சாப்பிடக்கூடாது, அது வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கு எந்த ஒரு சப்தாவும் இல்லைன்னாலும் இருக்கக்கூடிய சப்தங்களுக்கு நம்ம இப்படி ஒரு தாத்பரியத்தை கல்பிக்கிறோம் இல்லையா? கல்பிக்கிறோம்னு அர்த்தம் லட்சணையா சொல்றோம். லட்சணான்னு நம்ம என்ன பார்த்திருக்கோம்? எந்த அர்த்தத்தை எந்த ஒரு சப்தா கொடுக்க முடியாதோ அந்த சப்தத்துக்கே இது அர்த்தம்னு எடுத்துட்டால் லட்சணம். உதாரணத்துக்கு குடம் அப்படிங்கிறதான பதம் குடத்தை சொல்லும், படத்தை சொல்லாது இல்லையா? அல்லது சிகப்பு கடத்தை சொல்லாது. இப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மெனக்கட்டு நம்ம இந்த பதத்துக்கு இதுதான் அர்த்தம்னு சொல்லதா இருந்தா அது நேரடியா சொல்ல முடியாது, லட்சணா வச்சுதான் சொல்லணும். லட்சணாவோ கௌனியோ இதை வச்சுன்னு சொல்லணும். அத போல இந்த பஞ்சநகாஹா பக்ஷ்யாஹா அப்படிங்கிற இடத்துல நாம எந்த அர்த்தத்துல தாத்பரியம் கல்பிச்சோமோ அந்த அர்த்தத்தை குறிப்பிடுறதுக்கு பதம் இல்லைங்கிறதுனால இருக்கக்கூடியதான சப்தங்களுக்கு அத்தகைய அர்த்தத்தை நம்ம கல்பிக்கிறோம். லட்சணையா இந்த சப்தங்கள் அந்த அர்த்தத்தை கொடுக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? அததான் இப்ப சொல்ல போறா. பஞ்சநகாஹா பக்ஷ்யாஹா இத்யத்ர து லாக்ஷணிகி. ஏன் இந்த இடத்துல இதர நிவர்த்தி வாச்சகஸ்ய பதஸ்ய அபாவாத், இங்க ஏதாவது ஒரு பதம் இருக்கோ, பஞ்சநகாதிரிக்த பக்ஷணம் ந கர்த்தவியங்கிற அர்த்தத்தை சொல்றதுக்கு எந்தவித பதமும் இல்லை. அதனால இங்க லட்சணையா நம்ம அந்த அர்த்தத்தை எடுத்துக்கிறோம். இது புரிஞ்சிருக்கா? லாக்ஷணிகி பரிசங்கியா புரிஞ்சது இல்லையா? அதையேவா ஏஷா திரிதோஷகிரஸ்தா. ஏஷா அப்படின்னு சொன்னா இந்த லாக்ஷணிகி பரிசங்கியா அப்படிங்கிறது 3 தோஷத்துடன் கூடியது. எப்படி பாருங்க, இந்த ஸ்ரௌதி பரிசங்கியாவில இந்த 3 தோஷங்கள் கிடையாதா அப்படின்னு கேட்டா 3 தோஷங்கள் கிடையாது, 2 தோஷங்கள் உண்டு. 3 இல்லை, அவ்வளவுதான். அதாவது இந்த லாக்ஷணிகி பரிசங்கியாவில பிராப்த பாதகாவா வரும், பிராப்த பாதகா வரும். நான் சொல்றேன் என்னென்ன சொல்லிடுறேனே. இப்போ ஸ்ரௌதி பரிசங்கியாவிலையும் லாக்ஷணிகி பரிசங்கியாவிலும் 3 தோஷம் சொல்லணுமா இல்லையா? ஏற்கனவே இந்த ஸ்லோகத்தை பார்த்திருக்கோம்னு நினைக்கிறேன். ஒரு வார்த்திக ஸ்லோகம் நம்ம அந்த அர்த்த சங்கிரகா படிக்கிறச்ச சொல்லியிருந்தேன். ஸ்ருதார்த்தஸ்ய பரித்யாகாத் அஸ்ருதார்த்த பிரகல்பனாத் பிராப்தஸ்ய பாதாதித்யேவம் பரிசங்கியா திரிதூஷணா அப்படின்னு இருக்கு. அதாவது ஸ்ருதஹானிஹி அஸ்ருத கல்பனா பிராப்த பாதா. முதல்ல நம்ம இந்த பஞ்சநகாஹா பக்ஷ்யாஹா இருக்கு இல்லையா, அந்த இடத்த எடுத்துப்போம். இதுல ஸ்ருதார்த்தம் எதுன்னு கேட்டா பஞ்சநகாஹா பக்ஷ்யாஹா அப்படின்னு இருக்கு. அந்த வாக்கியத்தை கேட்டால் நமக்கு அதுல இருந்து என்ன அர்த்தம் தெரியுதோ அதுதான் ஸ்ருதார்த்தா. ஆனா நம்ம என்ன சொல்றோம், அந்த ஸ்ருதார்த்தத்துல எனக்கு இந்த வாக்கியம் அதுக்காக நான் சொல்லல, அதாவது இந்த வாக்கியத்துக்கு தாத்பரியம் அது இல்லை அப்படின்னு சொன்னோம். அப்போ ஸ்ருத அர்த்தத்தை விட்டுடுறோம். இதுதான் ஸ்ருதார்த்த பரித்யாகா. அதாவது இந்த வாக்கியத்தை கேட்டால் வாக்கியத்திலிருந்து எந்த மாதிரியான சாப்த போதா நமக்கு வருதோ அந்த அர்த்தத்துல இந்த வாக்கியத்துக்கு தாத்பரியம் இல்லை அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இதுதான் ஸ்ருதார்த்த பரித்யாகா. அப்போ
எந்த அர்த்தத்துல இந்த வாக்கியத்துக்கு தாத்பரியம் அப்படின்னு கேட்டால் அஸ்ருதமான ஒரு அர்த்தம் இல்லையா? லௌகிக உதாரணத்துல நம்ம சொல்லும் போது விஷத்தை சாப்பிடுன்னு சொன்னா அந்த வாக்கியத்தை கேட்டா நமக்கு என்ன வாக்கியத்திலிருந்து எந்த அர்த்தம் தெரிகிறதோ விஷத்தை சாப்பிட வேண்டும் அப்படின்னு அதுல நமக்கு தாத்பரியம் இல்லைன்னு சொல்லிட்டோம். அப்ப எந்த அர்த்தத்துல இந்த வாக்கியத்துக்கு தாத்பரியம்? இந்த நீ கேட்கிற பொருள் நல்லது இல்லை, அது சாப்பிடாதே அப்படிங்கிறது தாத்பரியம். இந்த அர்த்தம் இந்த வாக்கியத்துல எங்கேயாவது ஒரு பதத்தினாலேயா சொல்லப்படுறதா? இல்லை. அப்போ வாக்கியத்திலிருந்து தெரியாத அஸ்ருதமான ஒரு அர்த்தம், அதாவது அந்த அர்த்தத்தை சொல்லுகின்றதான பதம் இங்க இல்லை. பதத்தினால சொல்லப்படாத அந்த அர்த்தத்துல இந்த வாக்கியத்துக்கு தாத்பரியம் அஸ்ருதார்த்த கல்பனம். இதை ஒத்துக்கிறோம். இன்னொன்னு, சாப்பிடணும்னு போனவன் ரெண்டுத்தையும் சாப்பிட போறான் இல்லையா? சாப்பிட முடியும், ரெண்டுத்தையும் சாப்பிட முடியும். அதனால என்ன ஆயிடுத்து? ரெண்டு இடத்தையும் பிராப்தி கிடைச்சது, ஒரு இடத்துல பிராப்தி கிடையாதுன்னு அதை பாதிக்கிறது. இதுதான் பிராப்த பாதா. இப்படின்னு மூணு இருக்கு. இப்ப நம்ம பஞ்ச நகாக பக்ஷாகங்கிறது பார்ப்போம். பஞ்ச நகாக பக்ஷாக அப்படிங்கிறதான வாக்கியத்துல இருந்து நமக்கு என்ன அர்த்தம் தெரிஞ்சதோ அந்த அர்த்தத்துல நமக்கு தாத்பரியம் இல்லைன்னு சொல்லிட்டோம். அப்படின்னா இப்ப என்ன தோஷா வந்தது? ஸ்ருதஹானி, ஸ்ருதார்த்த பரித்தியாக. எந்த அர்த்தத்துல இந்த வாக்கியத்துக்கு தாத்பரியம்னு கல்பிச்சோம்? பஞ்சாதிரிக்த பஞ்சநக பக்ஷணம் கர்த்தவியம்னு அஸ்ருதார்த்தத்துல, அதாவது எந்த சப்தத்தினாலும் சொல்லப்படாத ஒரு அர்த்தத்துல தாத்பரியம் கல்பிச்சோம். அப்போ அஸ்ருத பரிகல்பனா, அஸ்ருதார்த்த பரிகல்பனா ரெண்டாவது தோஷா. மூணாவது என்ன தெரியுமோ? இந்த பஞ்சநக 5 ஒரு மிருகங்கள் குறிப்பிட்டா இல்லையா? அதுலயும் இவனுக்கு பிரவருத்தி வரும், தது அதிரிக்தமான பஞ்சநக பக்ஷணத்திலையும் பிரவருத்தி வரும். ரெண்டு இடத்துலயும் வரும் பொழுது ஒரு இடத்துல பிரவருத்தியை நம்ம நிஷேதம் பண்றோம், இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றோம். பிராப்த, அதாவது ரெண்டுத்துலயும் இவனுக்கு போஜன பிராப்தி கிடைச்சது, சாப்பிடணுங்கிற விருப்பத்தோட ராகத்தாக போனான். ரெண்டுத்துல ஒண்ணு பண்ணக்கூடாதுன்னு பாதம் பண்றோம். இது பிராப்த பாதா. புரிஞ்சுதா? இப்படி 3 தோஷங்கள் வரும். எங்கேன்னு கேட்டா லாக்ஷணிக்கு பரிசங்கியாவில, ஸ்ரௌதி பரிசங்கியாவில 2 தோஷம் தான் வரும். எப்படி தெரியுமா? அது பாருங்க, பிராப்த பாதகாவும் வரும், அதே மாதிரி அஸ்ருத கல்பனா வராது. ஸ்ருதஹானி அதுவும் வரும். எப்படின்னு பாருங்க, அத்ரஹேவ ஆவபந்தின்னு இருக்கா? அத்ரஹேவ ஆவபந்திங்கிற இந்த வாக்கியத்துல இருந்து நமக்கு என்ன அர்த்தம் தெரியாது? பவமான ஸ்தோத்ரே ஆவாப கர்த்தவியான்னு தெரியுறதா? ஆனா நம்ம அந்த அர்த்தத்துல இந்த வாக்கியத்துக்கு தாத்பரியம் இருக்கா எடுத்துட்டோமா இல்லையா? இல்ல, நான் எடுத்துக்கல. சமயுக்தம். ஏன்னா அது நமக்கு அர்த்தாதே கிடைச்சிடுறது. எல்லா ஸ்தோத்திரத்துக்கும் ஆவாபாக கிடைக்கும்னா பவமான ஸ்தோத்திரத்துக்கும் ஆவாபாக தானாவே கிடைச்சிடுமே. அது இருக்கு இந்த வாக்கியம். அப்போ இந்த வாக்கியத்துக்கு பவமான ஸ்தோத்திரத்துல ஆவாபத்தை விதிக்கிறதுல தாத்பரியம் இல்லை. அப்போ ஸ்ருதஹானி, சரிதானே? ஸ்ருதஹானி ஒரு தோஷா இருக்கு. இப்ப இன்னொரு ரெண்டாவது தோஷா பிராப்த பாதா, அது இருக்குன்னு நான் சொல்ல போறேன். எப்படின்னு பாருங்க, இந்த அர்த்தாத் கிடைச்சதுன்னு சொன்னோம் இல்லையா? அர்த்தாத்னா என்ன அர்த்தம்? இந்த சாம ஆவாபகா கர்த்தவியா அப்படின்னு சங்கியாவே அதிகப்படுத்தணும்னு சொன்னா ஒண்ணு ரிக்க வச்சுன்னு பண்ணணும், இல்ல சாமத்தை வச்சுன்னு பண்ணணும். ரிக்க வச்சுன்னு பண்ணக்கூடாதுன்னு ஆகி போச்சு. அப்போ அவசியம் சாமத்தை வச்சுன்னு தான் அந்த சங்கியாவை அதிகப்படுத்தணும் தெரிஞ்சு போயாச்சு. அப்போ எல்லா ஸ்தோத்திரத்துக்கும் தானே கிடைச்சது. அதாவது பவமான ஸ்தோத்திரத்துக்கும் சாம ஆவாபகா கிடைச்சது, பவமான அதிரிக்தமான ஸ்தோத்திரங்களுக்கும் சாமாவாபகா கிடைச்சது. ரெண்டுத்துக்கும் தானே கிடைச்சது. இப்படி ரெண்டுத்துக்கும் கிடைச்சிருக்கிற சமயத்துல நாம என்ன பண்றோம் தெரியுமா? இந்த வாக்கியத்தை வச்சுண்டு பவமான அதிரிக்தமான ஸ்தோத்திரத்துல எந்த ஒரு சாமாவாபகா அர்த்தாத் கிடைச்சதோ அதை நம்ம பாதிக்கிறோம், அங்க பண்ண கூடாதுன்னு சொல்றோம். அப்போ இங்க என்ன தோஷா வருது? பிராப்த பாதா அப்படின்னு தோஷம். இப்ப 2 தோஷம் வந்துருத்தான். அதாவது ஸ்ருதஹானிஹி பிராப்த பாதா. இப்ப மூணாவதா இருக்கக்கூடிய தோஷா அஸ்ருத கல்பனம், அஸ்ருதார்த்த கல்பனம். அது இங்க கிடையாது. ஏன்னு கேட்டா அஸ்ருதார்த்த சமீச்சீன முக்தம், சம்யுக்தம். அது எப்போ நம்ம அந்த தோஷம் சொல்ல முடியும்? அந்த அஸ்ருதமான அர்த்தா ஒண்ணு இருக்கு, அதுல தாத்பரியம் கல்பிக்க போறோமே, அத சொல்றதுக்கு பதம் இல்லைன்னா தான் அஸ்ருதார்த்த கல்பன தோஷம் வரப்போறது.
இங்கேயோ அந்த சப்தா ஏவகாரா இருக்கு சொல்ற அந்த அஸ்ருதார்த்தம்னு சொல்லக்கூடாது. எந்த அர்த்தத்துல இந்த வாக்கியத்துக்கு தாத்பரியம்னு சொல்றோமோ அந்த அர்த்தத்தை சொல்றதுக்கு இங்க பதம் இருக்கு இல்லையா? அப்போ அஸ்ருதார்த்த கல்பனம்லாம் இல்லை, இங்க ஸ்ருதார்த்த கல்பனம் தான். அப்போ மூணாவது தோஷா இங்க இல்ல. தாத்பரியம் கடைசியில எங்க வந்து நின்னது? லாக்ஷணிகி பரிசங்கியாவில 3 தோஷங்கள் உண்டு, இந்த ஸ்ரௌதி பரிசங்கியாவில 2 தோஷங்கள் தான். அவ்வளவுதான், தோஷமே இல்லைங்கிறது இல்லை. அங்க 3 இங்க 2. இது நல்லா புரிஞ்சது இல்லையா? இப்போ அதுதான் சொல்றா பாருங்க. அதையேவா ஏஷா, ஏஷா இत्युक्ते லாக்ஷணிகி பரிசங்கியா த்ரிதோஷக்ரஸ்தா. தோஷத்ரயம் ச, தோஷத்ரயம் என்னது? ஸ்ருதஹானிஹி, அஸ்ருத கல்பனா, பிராப்த பாதஸ்சேதி. அதை கிரந்தக்காரர் விளக்கி சொல்றார். லாக்ஷணிகி பரிசங்கியாவில எப்படி திரைதோஷம் இருக்குன்னு பாருங்க. ஸ்ருதஸ்ய பஞ்சநக பக்ஷணஸ்ய ஹானாத், அது விதிக்கிறதுக்காக இந்த வாக்கியம் வரல, அதனால ஹானாத் என்ன தோஷா வந்திருக்கு? ஸ்ருதஹானி தோஷா வந்திருக்கு. அஸ்ருத பஞ்சாதிரிக்த பஞ்சநகபக்ஷண நிவத்தௌ தாத்பரிய கல்பனாத் அஸ்ருதார்த்த கல்பனம், 2வது தோஷா. பிராப்தஸ்ய ச பஞ்சாதிரிக்த பஞ்சநகபக்ஷணஸ்ய பாதாத் அப்படின்னு திரைதோஷம் பிரதர்ஷிதம். இந்த பங்கிக்கு அர்த்தம் புரியுறதா? நான் வாசிச்சுட்டே போனேன், நம்ம இதை அர்த்தம் பார்த்துட்டோங்கிறதுனால பங்கிக்கு ஒவ்வொரு பதத்துக்கும் அர்த்தம் புரிஞ்சிருக்கா? அஸ்மின்ஷ்ட தோஷத்ரயே, இந்த 3 விதமான தோஷங்கள்ல 2 தோஷா வந்து அர்த்தகதமா இருக்கு, ஒரு தோஷா வந்து ரெண்டு தோஷா சப்தகதகாவா இருக்கு, ஒரு தோஷா அர்த்தகதமா இருக்கு. எப்படின்னு பாருங்க. அஸ்மின்ஷ்ட தோஷத்ரயே தோஷத்வயம் சப்தநிஷ்டம் பிராப்தபாதஸ்து அர்த்தநிஷ்டா அப்படின்னு அர்த்தம். இந்த ஸ்ருதஹானிஹி அப்படின்னு சொல்றோமா இல்லையா? ஸ்ருதஹானின்னா என்னது? இங்க கேட்கப்படுகின்றதான வாக்கியத்திலிருந்து எந்த ஒரு அர்த்தா நமக்கு சாப்த போதகா வருதோ அதுல இந்த வாக்கியத்துக்கு தாத்பரியம் இல்லைன்னு சொல்றோம். இது அந்த சப்த தோஷா. அதே மாதிரி அஸ்ரூயமான அர்த்தத்தை நம்ம கல்பிக்கிறோமே இந்த சப்தத்துக்கு, இதுவும் லட்சணாங்கிறதும் சப்த தோஷா. அப்போ 2 தோஷா, ஸ்ருதஹானிஹி அஸ்ருதார்த்த கல்பனம் அப்படிங்கிறது 2ம் சப்தத்துல இருக்கக்கூடிய தோஷா. இந்த பிராப்த பாதகா அப்படிங்கிறது என்னது? அர்த்தத்துல, அதாவது இந்த ராகாத் சர்வத்ராபி பஞ்ச நிர்திஷ்ட மிருக விஷயேவா தது அதிரிக்த விஷயேவா ராகதா போஜன பிராப்தி பிரவருத்தி, அதுல இருந்து நம்ம பாதம் பண்றோம், இந்த 5 தவிர்த்து மற்றதை சாப்பிடக்கூடாதுன்னு. அப்போ இது அர்த்தத்துல இருக்கக்கூடிய பாதகா, அர்த்தகத பாதகா. இப்போ திரைதோஷத்துல 2 வந்து சப்த கத அதாவது சப்தநிஷ்டா தோஷா, மத்த 1 அர்த்தநிஷ்டா தோஷா. இது புரிஞ்சிருக்கா? எப்படி 3 விதமா சப்தநிஷ்டம் இது, அர்த்தநிஷ்டம் இது புரிஞ்சிருக்கா? இது சமீச்சீனம். அஸ்மின்ஷ்ட தோஷத்ரயே தோஷத்வயம் சப்தநிஷ்டம் பிராப்தபாதஸ்து தோஷா அர்த்தநிஷ்டா இதி திக் தத் சித்தம் மந்திரைஹி ஏவ ஸ்மர்த்தவ்யம். இப்போ இது நடுவுல எல்லாம் வந்தது ஒரு அவாந்தர விசாரம் தான். இந்த அபூர்வ விதி, நியம விதி, பரிசங்கியா விதின்னு இந்த விதித்ரய நிரூபணம் அப்படிங்கிறது அவாந்தர விசாரமா வந்தது, பிரசங்காத்து விசாரிக்கப்பட்டது. ஆனா இந்த அபூர்வ விதி, நியம விதி, பரிசங்கியா விதின்னு இந்த 3 படிச்சோம் இல்லையா? இது எல்லா சாஸ்திரத்துக்கும் தேவைப்பா. இதை நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னு கேட்டா எல்லா சாஸ்திரத்திலையும் இங்கிருந்து எடுத்துட்டு நமக்கு விளக்கம் கொடுக்குறா. நம்ம இங்க நல்லா புரிஞ்சுட்டோம்னு சொன்னா இதை நாம அந்தந்த சாஸ்திரத்துல வரும் பொழுது அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். அதனால இந்த 3 நல்லா புரிஞ்சுக்கணும். பிரசங்காத்து வந்தாலும் முக்கியமான விஷயமா இருக்கு, எல்லா சாஸ்திரத்துக்கும் உபயோகமா இருக்கு. நம்ம முதல்ல இங்க எதை ஆரம்பிச்சோம் உத்தர பாகத்துலன்னு கேட்டா, மந்திரங்களுக்கு பிரயோக சமவேத அர்த்தஸ்மாரகத்துவம் என்கின்றதான திருஷ்ட பிரயோஜனம் இருக்கு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சோம். இப்போ அதை ஆரம்பிக்கிறார். அதை சொல்ல வரும்பொழுதுதான் மந்திரைஹி ஏவ ஸ்மர்த்தவ்யம் இது நியம வித்யாஸ்ரயனாத்னு சொன்னார்.
அங்கதான் நியம விதின்னு உள்ள வந்தது. அப்போ விதின்னா என்னதுன்னு சொல்ல ஆரம்பிச்சார். சரியா? இப்போ நமக்கு அந்த விட்ட இடத்துல இருந்து எடுத்துக்கிறார். தத் சித்தம் கிம் சித்தம் மந்திரைஹி ஏவ ஸ்மர்த்தவ்யம் இது நியமாத். மந்திரங்களாலதான் பிரயோக சமவேதமான அர்த்தத்தை ஸ்மரிக்கணும். எழுதி வச்சுண்டோ இல்ல உபதிரஷ்டாவை வச்சுண்டோ நாம ஸ்மரிக்க கூடாது. இப்படி மந்திரங்களால ஸ்மரிச்சால் மட்டும்தான் அதுல இருந்து வரக்கூடியதான அபூர்வம் அதிருஷ்டம் உண்டாகும், இல்லைன்னா உண்டாகாது. தத் சித்தம் மந்திரைஹி ஏவ ஸ்மர்த்தவ்யம் இது நியம வித்யாஸ்ரயநாத் ந மந்திரானாம் ஆனர்த்தக்கியம் வரணும். மந்திரானாம் ஷஷ்டி வந்திருக்கிறதுனால இல்ல இப்படி பங்கியை படிக்கணும். மந்திர ஆம்னானம் அனர்த்தகம். மந்திர ஆம்னானம் அப்படின்னு அர்த்தம். மந்திரங்களை சொல்லியிருப்பது வியர்த்தம் அல்ல, பிரயோஜனத்துடன் கூடியதுதான். அத்தச்ச யுக்தம் மந்திரானாம் பிரயோக சமவேத அர்த்த ஸ்மாரகதையா அர்த்தவத்துவம். இதுல இந்த விசாரத்துல இருந்து நமக்கு என்ன கிடைச்சதுன்னு கேட்டா, மந்திரங்களுக்கு அர்த்தவத்துவம் இருக்குன்னு சித்தம். அர்த்தவத்துவம் இருக்குங்கிறது நமக்கு கிடைச்சது. எப்படி அர்த்தவத்துவம் கிடைச்சது? பிரயோகத்துல சம்பந்தப்பட்டிருக்கக்கூடியதான பதார்த்தங்களை, அதாவது திரவிய தேவதாதிகளை ஸ்மரணம் பண்ணி கொடுக்கும் விதமாக இந்த மந்திரங்களுக்கு பிரயோஜனமானது இருக்கிறது அப்படின்னு சித்தம். இப்போ அதுல நம்ம முதல்லயே படிச்சோம், 3 விதமான மந்திரங்கள் இருக்கு. அதாவது அந்த கர்மாக்கள்ல சொல்லப்பட்ட மந்திரங்கள் அந்த கர்மாவுல சம்பந்தப்பட்ட திரவியம் தேவதையோ சொல்றதுக்கு தகுந்த மந்திரங்களா இருக்கு. உதாரணத்துக்கு கதாச்சன ஸ்தரீரசின்னு ஒரு மந்திரம் இருக்கு. இந்த மந்திரமானது இந்திர தேவதாவை கொண்டதான கர்மாவில படிக்கப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆயிடுத்து? சம்யக் அந்த மந்திரத்துடைய அர்த்தமும் இந்திர தேவதையை பிரகாசிக்கிறதா இருக்கு. அந்த கர்மாவிலையும் இந்திரன் தான் தேவதையா இருக்காரு. அப்போ இந்த மந்திரம் எப்பேற்பட்டதா இருக்கு? பிரயோக சமவேத அர்த்த ஸ்மாரகமா இருக்கு. எந்த சிக்கலும் நமக்கு இல்லை. இதே கதாச்சனஸ்தரீசிங்கிற மந்திரம் அக்னி தேவதா கொண்ட கர்மாவில இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்றது? அப்போ இந்த மந்திரத்தினுடைய அர்த்தம் இந்திரனை பிரகாசிக்கிறதா இருக்கும். ஆனா அந்த கர்மாவிலோ இந்திரன் தேவதையே அல்ல, அக்னி தேவதை. அப்போ இந்த மந்திரத்தை என்ன பண்றதுன்னு கேட்டால், எங்க இந்திரன் தேவதையா இருக்கோ அங்க கொண்டு போகணும். ஒண்ணு அப்படி கொண்டு போகணும். இல்ல இது எங்கேயும் கொண்டு போக முடியல, அப்படி கொண்டு போறதுக்கு என்ன வேண்டியிருக்குன்னு சொன்னா, சாமானிய சம்பந்தத்தை சொல்லக்கூடியதான, அதாவது இது யஜ்ஞத்துல சம்பந்தப்பட்ட மந்திரா, இந்த மாதிரி ஏதாவது சொல்லணும். ஏதாவது ஒரு வழி இருக்கணும் அங்க. அந்த வழி இருந்தால் இந்த மந்திரத்தை நாம கொண்டு போகலாம். எங்க இந்த தேவதை இருக்கோ அங்க கொண்டு போகலாம். இல்லைன்னா என்ன பண்ணோம்? இதே கர்மாவிலேயே இந்திர பதத்துக்கு லட்சணையாவோ வேற ஏதாவது விருத்தியாகவோ அக்னிஹி தேவதான்னு சொல்ல வைக்கணும். இது 2வது வகை. 3வது வகை இருக்கு, அந்த மந்திரத்துக்கு அர்த்தமே கிடையாது. நம்ம பார்த்தாலே இந்த ஹும்பட்டு இந்த மாதிரியான பதங்களை, அதாவது அந்த அக்ஷரங்களை கோர்த்து பண்ணப்பட்ட மந்திரங்கள், அந்த மந்திரங்களுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா எப்படி சொல்ல முடியும்? அர்த்தமாவே கிடையாது. அவைகளுக்கு அதிர்ஷ்டம் தான் பிரயோஜனம். அவைகளை உச்சாரணம் பண்ணினால் பிரயோக காலத்துல அதிர்ஷ்ட பிரயோஜனம் கிடைக்கும், ஏதோ புண்ணியம் கிடைக்கும். இப்படின்னு 3 விதமா நம்ம பிரிச்சுட்டோம் இல்லையா? அதை தான் இப்ப விளக்க போறாரு பாருங்க. தத்ர ஏ மந்த்ராஹ யத்ர படிதாஹ தேஷாம் தத்ர யதி அர்த்த பிரகாசனம் பிரயோஜனம் சம்பவதி ததா தத்ரைவ விநியோகா. இதுதான் முதல் வகை. நம்ம பார்த்தோம் இல்லையா? இந்திரனை பிரகாசனம் பண்ணக்கூடிய மந்திரம் இந்திர தேவதாக்கமான கர்மாவளியே படிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அவசியம் அந்த மந்திரம் அந்த பிரயோக சமவேதமா இருக்கக்கூடியதான தேவதையை ஸ்மரணம் பண்ணி கொடுக்கிறது. எந்த ஒரு சிக்கலும் இல்லை. இது முதல் வகை. 2வது, ஏஷாம் து ந சம்பவதி தேஷாம் யத்ர சம்பவதி தத்ர உத்கர்ஷா. இதுல இன்னும் இப்படி வச்சுக்கணும். இந்த தத்ர ஏ மந்திராஹ யத்ர படிதாஹ தேஷாம் தத்ர எதி அர்த்த பிரகாசனம் பிரயோஜனம் சம்பவதி ததா தத்ரைவ விநியோகா அப்படிங்கிறதுக்கு உதாரணம் நான் சொல்றேன். அப்ப நம்ம மந்திரத்தை எப்படி பிரிச்சுக்கணும்னு சொன்னா 4ஆ கூட பிரிச்சுக்கலாம். இந்த கிரந்தத்தை வச்சுன்னு பார்த்தா 4ஆ கூட பிரிச்சுக்கலாம்னு தோன்றது. எப்படின்னு பாருங்க. இப்ப நம்ம முதல்ல ஒரு உதாரணம் சொன்னோம் இல்லையா? அதாவது இந்திரனை பிரகாசனம் பண்ணக்கூடிய மந்திரம் இருக்கு. அந்த கர்மாவளியும் இந்திரன் தான் தேவதை. அதனால நமக்கு அந்த சிக்கல் இல்லை. இது முதல் வகை.
ரெண்டாவது அக்னியை தேவதையா கொண்ட ஒரு கர்மா. அந்த கர்மாவுல இந்திரனை பிரகாசம் பண்ணக்கூடியதான மந்திரம் இருக்கு. இந்த மந்திரத்தை வேற எங்கேயும் கொண்டு போகவும் முடியல. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மந்திரத்துக்கு ஒரு அர்த்தத்தை கல்பிச்சு, அதாவது இந்திர பதத்துக்கே அக்னின்னு அர்த்தத்தை வரும்படியா பண்ணி, இந்த இந்திர பதத்தை வச்சுட்டு அக்னிய பிரகாசனம் பண்றது இந்த மந்திரம் அப்படின்னு சொல்லுவோம். இதற்கு அங்க வழி இருக்கணும், கொஞ்சமாவது வழி இருக்கணும். அப்படி ஒரு உதாரணம் நான் சொன்னேன் பாருங்க. த்வக்ஹ்யக்ஞே பிரதமோ மனோதான் இருக்கு. இந்த மந்திரமானது எங்க படிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா தர்ஷபூர்ண மாசத்துல அக்னிஷோமிய யாகத்துல படிக்கப்பட்டிருக்கு. சரியா? த்வக்ஹ்யக்ஞே பிரதமோ மனோதான்னு இந்த மந்திரம். இந்த மனோதா மந்திரம்னு சொல்லுவா. இப்ப பாருங்க, இந்த மந்திரத்தை நீங்க இப்போ நான் உச்சாரணம் பண்ணும் பொழுது நீங்க கேட்டிருப்பீங்க பிரதமோ மனோதா அப்படின்னு இருக்கு இல்லையா? அதை கேட்கும் பொழுது இந்த மந்திரமானது எந்த தேவதையை பிரகாசனம் பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்க முடிகிறது இல்லையா உங்களால? எந்த தேவதையை பிரகாசனம் பண்றது? அக்னி தேவதையை பிரகாசனம் பண்றது கேட்ட மாத்திரத்தை தெரிகிறது. இப்போ இங்க கர்மா எப்பேற்பட்ட கர்மான்னா அக்னி தேவதையும் சோம தேவதையும் சேர்த்து கொண்டது. அக்னி சோமோ தேவதே இந்த கர்மாவில. ஆனா இங்க இருக்கக்கூடிய பதமும் அக்னியை மட்டும்தான் பிரகாசனம் பண்றது. சரியா? இப்போ இந்த மந்திரத்தை நாம வேற எங்கேயாவது கொண்டு போகலாமா அல்லது இங்கே வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டா, இங்க இது கொண்டு போறதுக்கு நமக்கு வழி இல்லை. அதாவது இந்த கர்மாவை விட்டா இந்த பிரகரணத்துல இந்த மந்திரம் படிக்கப்பட்டிருக்கு. அதனால இங்கேயே நம்ம நிவேசனம் பண்ண போறோம். எப்படி பண்ணுவோம் தெரியுமா? இந்த அக்னி பதத்துக்கு அந்த ரெண்டு தேவதையில ஒரு தேவதையை குறிக்கிறதா இல்லையா இந்த மந்திரம்? அக்னிஹி சோமஹா ரெண்டும் சேர்ந்தாப்புல தேவதை. ஆனா இங்க மந்திரமும் ஒரு தேவதையை தான் பிரகாசனம் பண்றது. இப்படி இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மந்திரத்துல இருக்கக்கூடிய அக்னி பதமே லக்ஷணையா அக்னி சோம ரெண்டு தேவதையும் பிரகாசனம் பண்றதா எடுத்துப்போம் இல்லையா? இங்க நம்ம அப்படி லட்சணம் பண்றதுக்கு நமக்கு வழி இருக்கு. அதாவது அந்த கர்மாவில சம்பந்தப்பட்ட ஒரு தேவதையாவது இந்த மந்திரத்துல அந்த தேவதையை சொல்றதுக்கு உண்டான பதம் இந்த மந்திரத்துல இருக்கு. ரெண்டு தேவதை அந்த கர்மாவில் இருந்தாலும் ஒரு தேவதையாவது சொல்றதுக்கு உண்டான பதம் இந்த மந்திரத்துல இருக்கு. அதனால நமக்கு இங்க லட்சணையா அக்னி பதத்தை வச்சுண்டு அக்னிசோமு பிரகாசேத்தேன்னு சொல்ல முடியும் இல்லையா? இது ரெண்டாவது வகையா இருக்கு. புரிஞ்சுதா இது? அடுத்தது பாருங்க, பூஷானு மந்திரம்னு இருக்கு. அதாவது பூஷ பதத்தை கொண்ட மந்திரம். அந்த மந்திரமானது பூஷ தேவதைய பிரகாசனம் பண்றது. இது எங்க இருக்குன்னு கேட்டா தர்ஷபூர்ண மாசத்துல இந்த மந்திரம் இருக்கு. ஆனா தர்ஷபூர்ண மாசத்துல அந்த தேவதையே இல்லை, இந்த தேவதையே கிடையாது. முந்தின இடம் எப்படி? அக்னிய பிரகாசனம் பண்ணக்கூடிய மந்திரம் அந்த கர்மாவளியோ அக்னியை தவிர்த்து இன்னொருத்தர் தேவதையா இருந்தா அதனால நம்ம லட்சணையா ஒரே பதம் ரெண்டுத்தையும் பிரகாசம் பண்றதும் சொன்னோம். இங்க அப்படி இல்லவே இல்லை. அதாவது இந்த மந்திரத்தினால சொல்லப்படுகின்ற தேவதை இந்த கர்மாவிலே இல்லை. சரியா? அப்போ அதே மாதிரி இந்த மந்திரத்துக்கு யாகானு மந்திரம்னு பேரும் இருக்கு. யாகத்துக்கு சம்பந்தப்பட்ட மந்திரம்னு இங்க பேரும் இருக்கு. அப்போ இந்த மந்திரத்தை வேற எங்கேயும் ஸ்மார்த்தத்திலயும் வேற எங்கேயும் நம்ம உபயோகப்படுத்த முடியாதுன்னு சொன்னா இங்க படுத்தி ஆகணும். அங்க நீங்க வேணா உபயோகப்படுத்திக்கோங்க. ஆனா இது யாகானு மந்திரம்ங்கிறதுனால அவசியம் யாகத்தை இந்த மந்திரத்தை கொண்டு போய் சேர்த்தாகணும். ஆனா இது எங்க படிக்கப்பட்டிருக்கோ பிரகரணம், அந்த பிரகரணத்துல பூஷ தேவதை இல்லை. அப்ப என்ன பண்ணுவோம்னா, எந்த யாகத்துல பூஷா தேவதையா இருக்கோ, பூஷாங்கிற சப்தா தேவதையா இருக்கோ, அந்த இடத்துல இந்த மந்திரத்தை கொண்டு போவோம். இந்த கொண்டு போறதுன்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் உத்கர்ஷா. அப்படின்னா இந்த பிரகரணத்துல தர்ஷபூர்ண மாச பிரகரணத்துல தானே இந்த மந்திரம் படிக்கப்பட்டிருக்கு. அந்த பிரகரணத்துல இருந்து இதை பிச்சு எடுத்து எந்த கர்மாவில பூஷா தேவதையா இருக்கோ அந்த கர்மாவில கொண்டு போய் வைக்கிறது. அந்த பிச்சு எடுக்கிறதுன்னு நம்ம சாமானிய பாஷையில சொல்றோம் இல்லையா, அதுதான் உத்கர்ஷா. அப்போ இது மூணாவது வகை. என்ன பண்றது? மந்திரத்தை உத்கர்ஷணம் பண்ணி இன்னொரு இடத்துல கொண்டு போய் சேர்க்கிறது. புரிஞ்சதா இது? நாலாவது, இப்போ முதல்ல சொன்ன 3 வகைய மந்திரம் சொன்னோமே, 3 விதமான மந்திரங்களுக்கும் அர்த்தம் இருக்கு, அர்த்தம் இல்லாம இல்லை. ஒண்ணு நேரடியா அழகா அந்த கர்மாவை சம்பந்தப்பட்ட தேவதையே சொல்லிடுறது.
இன்னொன்னு கர்மாவுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு அம்சமான தேவதையை சொல்றது. அர்த்தம் இருக்கு, அர்த்தம் இல்லாமல் அர்த்தம் இருக்கு. மூணாவது மந்திரத்துக்கும் அர்த்தம் இருக்கு. ஆனா அந்த அர்த்தம் பிரகிருத கர்மாவுக்கு உபயோகப்படும்படியா இல்லை. அதனால எங்க உபயோகப்படுமோ அங்க கொண்டு போனோம். இப்படி 3 விதமான மந்திரங்களுக்கும் அர்த்தம் இருக்கு. நாலாவது இந்த ஹும்படாதி மந்திரங்கள் இருக்கு, அந்த மந்திரங்களுக்கு அர்த்தமே கிடையாது. அவைகளுக்கு என்னடா பிரயோஜனம் கேட்டா உச்சாரண மாத்திரம் அதிருஷ்டார்த்தம் அப்படின்னு. சரியா? இதுதான் இங்க சொல்லிட்டு பாருங்க. முதல்ல இங்க அந்த முதல் வகையே எடுத்துக்கவே இல்லை. அது ரொம்ப சுலபம் நமக்கு புரிஞ்சுடுங்கிறதுனால தத்ர அப்படின்னு ஆரம்பிச்சு 2வது வகையை தான் சொல்லியிருக்கா. தத்ர ஏ மந்திராக யத்ர படிதாக, அதாவது அக்னிஷோமிய யாகத்துல படிக்கப்பட்ட மந்திரா त्वग्गृह्यज्ञे प्रथमो मनोताங்கிற மந்திரா படிதாக தேஷாம் தத்ர யதர்த்த பிரகாசனம் பிரயோஜனம் சம்பவதி ததா தத்ரைவ விநியோகா. இந்த பங்கி இருக்கு இல்லையா, இந்த பங்கியை நம்ம முதல் 2 வகையான மந்திரம் சொன்னோமே, 2த்துக்கும் சமன்வயப்படுத்தி காட்டலாம். எப்படின்னு பாருங்க. கதாதனஸ்தரீசிங்கிற மந்திரம் இந்திர அந்த உங்களுக்கு அக்னேனய சுபதாராயன்னு மந்திரம் அக்னி தேவதாவை கொண்ட கர்மாவில படிக்கப்பட்டிருக்குன்னு வச்சுப்போம். இப்போ அந்த மந்திரம் அந்த கர்மாவுக்கு சம்பந்தப்பட்டதான தேவதையை பிரகாசனம் பண்றது, சிக்கலே இல்லை. அதையும் இந்த பங்கியினால சொல்ல முடியும். தத்ர ஏ மந்திராக யத்ர படிதாக, அதாவது அக்னி சம்பந்தமான மந்திரங்கள் அக்னி தேவதையை கொண்டதான கர்மாவில படிக்கப்பட்டிருந்தால் தேஷாம் மந்திரானாம் தத்ர யதி அர்த்த பிரகாசனம் பிரயோஜனம் சம்பவதி ததா தத்ரைவ விநியோகா. ஒண்ணு. இதே பங்கியை வச்சுன்னு நான் 2வது வகையான மந்திரத்தையும் சமன்வயப்படுத்தி காட்டுறேன் பாருங்க. தத்ர ஏ மந்திராக त्वग्गृह्यज्ञे मनोता इति மந்திராக யத்ர படிதாக அக்னிஷோமிய தேவதாக கர்மணி படிதாக. சரியா? அதாவது தர்ஷபூர்ணமாச பிரகரணே படிதாக தேஷாம் त्वग्गृह्यज्ञे मनोता इति மந்திராணாம் இத்தியாதி மந்திராணாம் தத்ர அக்னிஷோம தேவதாக கர்மணி எதி அர்த்த பிரகாசனம் பிரயோஜனம் சம்பவதி. எதி அப்படின்னு சொன்னதுனால லக்ஷணையா சம்பவத்தின்னு வச்சுக்கணும். சரியா? வாச்சியார்த்ததையா ந சம்பவதி ததாபி லக்ஷணையா சம்பவதி. சக்தி விருத்தியா ந சம்பவதி சேதபி லக்ஷணையா சம்பவத்தின்னு இந்த எதிங்கிற பதத்தினுடைய சுவாரஸ்யத்தை வச்சுன்னு சொல்ல முடியும். எதி அர்த்த பிரகாசனம் பிரயோஜனம் சம்பவதி ததா தத்ரைவ விநியோகா ந உத்கர்ஷா. அப்போ அந்த அக்னி பதத்தை வச்சுட்டே லக்ஷணாவினால அக்னிசோம தேவதாவை இந்த மந்திரம் பிரகாசனம் பண்றதுன்னு வச்சுக்கணுமே தவிர்த்து இதை உத்கர்ஷம் பண்ணி எங்க இந்திரன் மட்டும் தேவதை அந்த கர்மாவில கொண்டு போகிறதுங்கிறது கூடாது. புரிஞ்சுதா? இது ஒரே பங்கியை வச்சுட்டு நான் 2 விதமான மந்திரங்களையும் இந்த பங்கியினால சமன்வயப்படுத்திக்க முடியும்னு சொல்லியிருக்கேன். இது 2ம் புரிஞ்சுதா? சமீச்சீனம். இப்ப 3வது வகை ஏஷாம் து ந சம்பவதி தேஷாம் யத்ர சம்பவதி தத்ர உத்கர்ஷா. இது ஒரு பிரகாரத்துல படிக்கப்பட்டிருக்கு. ஆனா அங்க இருக்கக்கூடியதான கர்மாவுக்கு சம்பந்தப்பட்ட தேவதா பிரகாசனம் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்றது? எங்க இந்த மந்திரம் போனால் அந்த மந்திரமானது தேவதா பிரகாசனத்தை பண்ண முடியுமோ அங்க உத்கர்ஷம் பண்ணிக்க வேண்டியது. ஏஷாம் து ந சம்பவதி. இதுக்கு உதாரணம் நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னு கேட்டா பூஷானு மந்திரத்தை எடுத்துன்னு சொன்னோம். ஏஷாம் து ந சம்பவதி தேஷாம் யத்ர சம்பவதி தத்ர உத்கர்ஷா யதா பூஷாத்யனுமந்திரண மந்திராணாம் இத்யுக்தம். கிரந்தக்காரர் அதை காமிச்சிட்டார். அடுத்தது கடைசி வகை ஏஷாம் குவாபி ந சம்பவதி அர்த்த பிரகாசனம் குத்ராபி ந சம்பவதி தது உச்சாரணஸ்ய தூ அகத்யா, வேற வழி இல்லாத அதிருஷ்டார்த்தத்துவம் ஒத்துப்போம். எதுக்காக இவ்வளவு சமப்பட்டு இதை சொல்றாருன்னு கேட்டா, இந்த முதல் 3 வகையா சொன்னோமே அந்த மந்திரத்துக்கு உச்சாரணமானது அதிருஷ்டம்தான் பிரயோஜனம் சொல்லக்கூடாது. திருஷ்டே சம்பவதி அதிருஷ்ட பல கல்பனாயாக அந்நியாயத்துவான்னு சொன்னார் இல்லையா ஆரம்பத்திலே. அதன்படி எந்த மந்திரத்துக்கு திருஷ்ட பிரயோஜனம் எங்கேயும் எந்த வழியிலையும் கிடைக்காதோ அவைகளுக்குத்தான் அதிர்ஷ்ட பல கல்பனா கல்பிக்கணுமே தவிர்த்து எல்லாத்துக்கும் கல்பிச்சுட்டு கூடாது. அதாவது இப்போ நம்ம 4 வகையா பார்த்தோம் இல்லையா, அதுல முதல் 3 வகைகளுக்கு அதிர்ஷ்ட பிரயோஜனம் மந்திரத்தை சொல்றது அதிர்ஷ்டத்துக்காக அப்படின்னு சொல்லக்கூடாது. 4வதுக்கு வேற வழி இல்லை, அது அதிர்ஷ்டார்த்தம் தான் சொல்லி ஆகணும். திருஷ்ட பிரயோஜனம் ஒன்றும் கிடைக்காதுங்கிறதுனால ஏஷாம்
குவாபி ந சம்பவதி ததுச்சாரணஸ்ய தூ அகத்யா அதிருஷ்டார்த்தத்துவம். அதனால என்ன தெரிகிறது? சர்வதாபி தூ தேஷாம் ந ஆனர்த்தக்கியம். இதனால என்ன தெரியுதுன்னு கேட்டா, மந்திரத்துக்கு எப்பொழுதும் ஆனர்த்தக்கியம்ங்கிறது கிடையவே கிடையாது. சரியா? இப்படிதானே ஆரம்பிச்சான், மந்திரானாம் ஆனர்த்தக்கியம் அப்படின்னு கேள்வி கேட்டா. மந்திரம் இல்லாமலே கூட ஸ்மரிக்க முடியுமே? முடியாது. நியமம் பண்ணியாச்சு, மந்திரங்களாலதான் ஸ்மரிக்கணும்னு. அதனால இப்ப என்ன அடுத்து, சில இடத்துல மந்திரங்களுக்கு திருஷ்டமான பிரயோஜனம் கிடைக்கிறது, சில இடத்துல அதிருஷ்ட பிரயோஜனம். சில இடங்கிறது ரொம்ப ரேர், கடைசி விதமான மந்திரங்கள்ல மட்டும்தான் அதிருஷ்ட பிரயோஜனம். மற்ற 3 வகையிலும் திருஷ்டம்தான் பிரயோஜனம்னு மந்திரங்களுக்கு அர்த்தவத்துவம் இந்த குறிப்பிட்ட கிரந்தத்துல நமக்கு நிரூபணம் பண்ணி கொடுத்திருக்கார். மேற்கொண்டு நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். மங்கள ஸ்லோகம். வாகீஷா அத்யா சுமனசஹம் சர்வார்த்தானாம் உபக்ரமே யம் நத்வா கிருதகிருத்யா ஸ்யு தம் நமாமி கஜானனம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர்தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. யத்கிருபாலேஷ மாத்ரேண புருஷார்த்த சதுஷ்டயம் பிராப்யதே தமஹம் வந்தே கோவிந்தம் பக்தவத்சலம். அனந்த குண சம்பன்னம் அனந்த பஜன பிரியம் அனந்த ரூபிணம் வந்தே குருமா அனந்த ரூபிணம்.